சைட் மிரரில் பின்னாடி வண்டி வருதான்னு பார்க்குறதுக்காக தான் பார்த்துருப்பீங்க. அங்கே யாரை சைட் அடிக்கிற அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஹெல்மெட் போட்டிருப்பீங்க, அதாவது வீட்டில் நீங்கள் கிளம்பும்போது என்ன வேணாலும் உங்ககிட்ட பேசியிருக்கலாம். அப்போம்லாம் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. டிரைவிங்கில் இருக்கும்போது அவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு எதுவுமே கேட்காது. ஆனால் பின்னாடி இருந்து அவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, இவன் கேட்குறான் ஆனால் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், ஸோ நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பிரச்சனை வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருப்பீங்கல்ல, இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு, அது அவங்களுக்கும் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். உங்களுக்கு டிரைவிங் பிடிச்சிருக்கு, அவங்க கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதே டேஸ்ட் அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகாது. கடைசி வரைக்கும் சண்டை மட்டும்தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இவர் ரொம்ப பாலிஷாக சொல்கிறாரு, நான் ரொம்ப ஹார்டாக சொல்லட்டுமா? தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவர் சொல்ல வருது. அவர் ரொம்ப பூசி மொழிவி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்காரு. பேசிக்காக என்னன்னா தொண பேசிக்கிட்டே இருக்கும். நீ ஏதோ காதில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவேன், ஐ லவ் யூ டூ, அந்த மாதிரி நினைக்காத அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு.